நாமக்கல் CSI தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் களைகட்டி இருக்கக்கூடிய நிலையில் அங்கு வரக்கூடிய மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் இப்போது கேட்கலாம். இங்கே மெயின் இது வந்து CSI சர்ச் தான். ஸோ குழந்தைங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து நல்ல ஒரு பிளேஸு. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாரும் கிறிஸ்மஸ் டைமில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் பொருட்களை நல்லா ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அதுதான் கிறிஸ்மஸோட மெயின் கான்செப்ட். ஸோ இல்லாதவங்களுக்கு எல்லாமே கொடுங்க, சந்தோஷமாக ஜாலியாக இருங்க. தேங்க்யூ. ஹாப்பி கிறிஸ்மஸ் டு எவ்ரி ஒன். சரித்திரத்தில் ஒரு முக்கியமான ஒரு மகானாய் பிறந்தவர் இயேசு கிறிஸ்து. மனிதரோடு மனிதராய் வாழ்ந்து ஒரு தெய்வமாய் மரித்தவர். எல்லா மனிதருக்கும் இறப்புக்கு பின்னாடி வாழ்வு இல்லை என்று சொல்வார். ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே பிறந்து 33 வயதிலே அவர் வாழ்க்கையை 3 ஆண்டுகள் இறைப்பணியை செய்து முடித்துவிட்டார். மீண்டும் மரித்து மீண்டும் உயிர்த்தெழுந்து வானத்திற்கு சென்றவர் மீண்டும் வருவார். மக்கள் எதிர்பார்ப்பு. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவர்கள் எதிர்பார்த்திருக்கிற இந்த கிறிஸ்துமஸ் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவே. நன்றி, வாழ்த்துக்கள். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இங்கே ரொம்ப வருஷம் வரோம். வருஷம் இங்கே டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து என்னன்னா எல்லாரும் சரி சமமாக எல்லாம் எந்த தப்பு பண்ணாதபடி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. வருஷம் பண்ண தப்பெல்லாம் அடுத்த வருஷம் பண்ணாத இருக்கும்படி பண்ணணும். அதனால ஏசப்பாவை எப்பயும் ஜெபம் பண்ணிக்கிட்டு நம்ம பண்ண தப்பெல்லாம் அதில் வந்து போக்கணும். நம்ம எப்பயுமே பாவ மன்னிப்பு கேட்கணும். உண்மையாவே இருக்கணும். எப்பயுமே உண்மையாவே இருக்கும். நான் சின்ன வயசுல இருந்து நான் பாக்குறேன். பிகாஸ் வந்து எங்க அம்மா அப்பாவுக்கும் மேரேஜ் ஆனது எல்லாமே இந்த சர்ச் தான். இந்த சர்ச் வந்து 75 இயர்ஸா வந்து இருக்கு. இந்த சர்ச்ல வந்து ப்ரேயர் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சக்சஸ் தான் ரீச் பண்ணிருக்காங்க. இங்க ப்ரேயர் பண்ணிட்டு வந்து எங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்டுக்காக நாங்க பண்ணோம், அது வந்து எங்களுக்கு ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு யாருமே சொன்னதில்ல. இந்த CSI பிரஃப் சர்ச் வந்து கிறிஸ்டியன்ஸுக்கும் சரி நான் கிறிஸ்டியன்ஸுக்கும் சரி வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெனிஃபிட்டா தான் இருந்திருக்கு. வந்து நீங்க வந்து யூஸ் உங்களுக்கு என்னென்ன வந்து எனக்கு இது பிடிக்கல, ஏதாவது பிரச்சனை, எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜீசஸ் இங்க கேட்டீங்கன்னா நாங்க சர்ச்சை மென்ஷன் பண்ணலாம். சர்ச்சில் வந்து ஜீசஸ் இருக்காங்க. உங்களுக்கு எப்படி நான் கிறிஸ்டியன்ஸும் வந்து மெயினாக கிறிஸ்டியன்ஸ் மட்டும் தான் இந்த சர்ச்சுக்கு வரணும் அப்படின்ட்டுலாம் இங்க கிடையாது. நான் கிறிஸ்டியன்ஸும் வரலாம். வந்து நீங்க வந்து உங்களுக்கு நீங்க எப்படி வந்து சொல்றேன்னா பிரச்சனைகளெல்லாம் நீங்க வந்து இங்க ஷேர் பண்ணிட்டு காட்ட வந்து யாருமே இங்க வந்து எப்படி சொல்றீங்க இவங்க பாக்குறாங்க அவங்க பாக்குறாங்க அப்படின்ட்டு இல்லாம நீங்க வந்து காட்ட ஸ்ட்ரைட்டா பேசிட்டு போல இங்க அட்மாஸ்பியர் உங்களுக்கு வந்து சூப்பரா பெனிஃபிட்டா இருக்கு. தேங்க்யூ. இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்துமஸ்ன்றது ஜாதி மதம் எல்லாமே கடந்து எல்லாருமே ஒற்றுமையாக கொண்டாடுற இயேசு பிறந்தனால தான் நம்ம எல்லாரும் கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ 24th ஆரம்பிச்சிட்டோம். இப்பயே கிறிஸ்துமஸ் வந்து கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. எல்லா புறஜாதி மக்கள் எல்லாருமே வந்துட்டு போயிட்டு இருக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ரொம்ப ப்ரிப்பேராக இருக்கோம். நாளைக்கு விடிஞ்சா எங்களுக்கு கிறிஸ்துமஸ். எல்லா மக்களுக்கும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். முக்கியமாக சின்ன குழந்தைகள் அனைவருமே எல்லா குழந்தைகள் அனைவருமே இங்கே வந்து போய்கொண்டிருக்கிறார்கள். இங்கே வண்ண வண்ண விளக்குகள்லாம் மிக அழகாக ஜொலித்து கொண்டிருக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் மிகவும் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்குகிறேன். நன்றி. எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஸோ இங்கே இது வந்துட்டு உலகம் முழுவதும் 25th டிசம்பர் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கிறிஸ்துமஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா ஏழைங்களுக்கு நம்ம வந்து ஆண்டவர் வந்து பிறந்ததே ஒரு நற்செய்தி. ஸோ அந்த நற்செய்தி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். அது சொல்லணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்காக வந்து ஒரு சின்ன ஒரு மாட்டு கொட்டாய் தொழுவத்தில் ஆண்டவர் பிறந்தார். ஸோ நம்மளுடைய செயலாக இருக்கட்டும் சிந்தனையாக இருக்கட்டும் நம்ம எப்பவுமே ஏழ்மையாக நம்ம ரொம்ப இதாக காமிச்சிக்காம நம்ம ஏழ்மையாக மக்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்னாக்கா நம்மளுடைய அன்பு வந்து வெளிப்படுத்தணும். எனக்கு ஆண்டவர் வந்து அவருடைய அன்பு தான் வெளிப்படுத்தினார். அதே அன்பு நம்ம எல்லா மக்கள்கிட்டையும் எல்லா ஜாதி ஜனங்கள்கிட்டையும் நம்ம அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளுக்காக இந்த நற்செய்தி சொல்லிக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்துமஸ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.